பிடியதன் உருவுமை குலமிகு கரியடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறையில் ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற திளைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பகவான் இடப்பெயர்ச்சியாக வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கடந்த ஒரு ஆண்டுகளாக முடியப் போகின்றது. இந்த ஒரு ஆண்டு காலத்திலேயும் சனீஸ்வரன் நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் பட்ட துன்பம், துயரம் எல்லையில்லாத அளவிட இல்லாத மிகப்பெரியது கஷ்டப்பட்டோம். ஐயா சுவாமி இப்போ மறுபடியும் நீங்கள் சனிப்பேச்சுன்னு ஒன்று புகுத்துருங்களே அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து பயப்பட வேண்டாம். நேயர் பெருமக்கள் பாதம் தொட்டு பணிகின்றேன். வளவள கொலவளப்புக்கு இடமே இல்லை. வாக்கியத்தில் சனீஸ்வரர் என்ன பண்ண போகிறார், மேசராசிக்கு ரிஷபராசிக்கு ராசிக்கு என்ன பண்ண போகிறார். இப்போ சனீஸ்வரனுடைய குணங்கள் நமக்கு தெரியும். சனீஸ்வரர் கொடுப்பதை எவர் தடுப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து நாம் காண இருப்பது கன்னி. 6/3/2026 வாக்கிய பிராரம் கன்னிக்கு எங்கே வர்றாரு பார்த்தீங்களா? கன்னி 6இல் சனி போரில் வெற்றி, 6இல் சனி எதிலும் வெற்றி, 6இல் சனி மந்தன் வெற்றி, 6இல் சனி கன்னி ராசிக்காரர்களுக்கு வெற்றி, 6இல் சனி ஹஸ்தம், 6இல் சனி சித்திரை, 6இல் சனி உத்தரம், அத்தனை பேர்த்துக்கும் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ராசிதாரன் புதன். வெற்றி மேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த காலத்தை விட இந்த காலத்தை சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரம் இல்லை உங்களுக்கு. எனவே கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான யோக பலன் அத்தனையும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இன்டைரக்டாக எந்த பார்வையும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நேரடியாக பார்க்குறார். நேர 7ஆம் பறவை உங்களுக்கு நேர 7ஆம் பறவை பார்க்குறார். இதுவரையும் வாக்கியத்தில் இருந்தார், இதுவரையும் 7ஆம் பறவை வாக்கியத்திலையும் இருக்கார். ஆனால் கொஞ்சம் இதுவரையும் திருக்கணித்தில் 7ஆம் பறவை இருந்தார். ஏன்னா திருக்கணித்தில் ஒரு வருஷம் ஓடிடுச்சு. ஆனால் 6இல் சனி இருந்தால் அப்படின்னு அப்போ கும்பத்தில் இருந்தார் இதுவரையும். அப்போ கும்பத்தில் வாக்கியத்தில் இருக்கும் பொழுது இப்போது வாக்கியத்தை விட்டு 7க்கு வந்துட்டார். 7இல் வந்தாலும் உங்களை எப்படி பார்க்குறாரு? 6இல் இருக்கும்போதும் லாபம் தாங்க சார். 6இல் இருக்கும்போதும் உங்களுக்கு கெடுதில்லை. என்ன இப்படித்தான் சொல்வீங்க. ஆனால் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நிம்மதியாக சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, நல்லா தூங்கி 40 நாள் ஆகுது, பிள்ளை ஊட்டியை பார்த்து 40 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு. அது உங்கள் ஜனன ஜாதகத்தை தயவு செய்து எடுத்து வச்சுக்கோங்க. பாதம் பண்ணுகின்றேன். உங்கள் ஜனன ஜாதகம், உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன லக்கணம் என்ன ராசி. குரு தேசத்தில் புதன் பற்றி வந்தால் நான் பொறுப்புள்ள இல்லை. கன்னிராசி கன்னியா லக்கணம், கன்னியா லக்கணம் கன்னிராசிக்கு குரு திசை, குரு ராசிக்கு 4க்கு 7க்குரியவன். 4க்கு 7க்குரியவன் வரும்போது என்னாகும்? உங்களுக்கு 4க்கு உரியவன் சுகத்தை கொடுப்பான், அவனும் அவுட்டு. 7 மனைவி கண்டிப்பாக 2ஆம் தாரம் உண்டு உண்டு உண்டு. இருதார அமைப்பு உண்டு யாருக்கு? தனுசுக்கு. இருதார அமைப்பு உண்டு யாருக்கு? மீனத்துக்கு. இருதார அமைப்பு உண்டு யாருக்கு? கன்னிக்கு. இருதார அமைப்பு உண்டு மிதுனத்துக்கு. 4 உபயம். காமராசி கண்டிப்பு உண்டு. அடித்து சொல்லலாம். எப்படிங்க சொன்னீங்கன்னு கேட்பாங்க கமெண்ட்ல. ஐயா எவ்வளோ தைரியமாக சொன்னீங்க, எப்படியா உங்களுக்கு இந்த தைரியத்தை யாரையா கொடுத்தது? ஓம் சரஸ்வதி நமஸ்துப்பம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கர்ஷயாமி சித்திர்பவது மேசதா. அவள் திருவடியை நினைத்து கொண்டிருந்தாள், அவளுடைய திருவடியை நினைத்து கொண்டிருந்தாள். அவள் கருணையே உருவான சரஸ்வதி தான் வாக்கில் இருக்கணும், நாக்கில் இருக்கணும். நீங்கள் நன்றாக இருக்கணும், நீங்களும் நன்றாக இருக்கணும். நேயர்கள் நன்றாக இருந்தால் தான் நாங்கள் நன்றாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட கன்னிராசி 7ஆம் பறவை பார்க்கும் பொழுது நிச்சயமாக குடும்பஸ்தானத்துக்கு வெற்றி, பார்ட்னர்ஸ்க்கு வெற்றி. நீங்கள் என்னென்ன தொழில் பண்ண இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, பேங்க்கு, ஐஆர்எஸ்ஸு, ஐஓபின்னு ஈஸியாக தெரியும் எங்களுக்கு. எஸ்பிஐ பாருங்கள், எல்லாம் இந்த ஐக்கில் வர்றது ஐஓபி, அது எஸ்பிஐ.
சிபிஐ எல்லாம் இந்த ஐ ரொம்ப ரிலேட்டட் ஆகுது பாருங்கள். அந்த ஐங்கிற வார்த்தகம் எவ்வளோ பேர்த்துக்கு சிபிசிஐடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்த்துக்கு அந்த ஐ வந்து நம்மளை வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். ஆக அப்படிப்பட்ட தொழில், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, வெளிநாடு, வெளி உலகம், வெளி வாழ்க்கை, யாரை நம்பினாலும் நம்பணும், கன்னி நேசக்காரனை நம்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க கிராமத்தில். அடக்கி வாசித்தல் அவசியம். மதிப்பு மரியாதை, தாய்ப்பற்று, தாய்மொழிப்பற்று. ஆனால் நிறைய வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க கன்னியாகுமரிக்காரவங்க பாருங்கள். ஆனால் போகவே மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல போய் தான் ஆகணும் இல்லையா? எங்கள் ஜோசியர் சொன்னாரியா, எங்கள் குருநாதர் சொன்னாரியா, எங்கள் வாத்தியார் சொன்னாரியா, டேய் நீ வெளிநாடு போய்த்தான். நான் இல்லையே, நான் சேலஞ்சு பண்ணேன், நான் போக முடியாதுன்னே. ஆனால் ஒரு காலத்தில் பாருங்கள் வாத்தியார் தெய்வமாக இருக்கார், வயசாகிடுச்சு, எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் இப்போ நான் வெளிநாட்டில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. இம்போர்ட் எடுத்துக்கோங்க, எக்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க, கிரெயின்ஸ் எடுத்துக்கோங்க, தானியங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க, எல்லா வகையிலும் செல்வங்களும், பேங்க் எக்ஸாம் எழுதுங்க, அரசியலுக்கும் போக வாக்குப்பளிதம் உண்டு இல்லை, வாக்குப்பளிதம் இருக்குது, அதையும் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள தவறினால் வேறு எந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்யும். கொஞ்சம் வாழ்க்கையை கவனமாக பார்த்துக்கோங்க. சனீஸ்வரர் சுக்கிரன் இருக்காரு, புதனுடைய வீடு தான், அங்கே யாரும் இல்லை, சுத்தமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் இந்த நேரத்தில் அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் குருவும் உங்களுக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்குது. அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி, ராகு எது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து இருக்க ராகு பயிற்சி உங்கள் ராசிக்கு 11 கேது போகிறார். 12 இப்போ 11க்கு கேது போயிடுறாரு. அப்போ 11 போகும்போது அப்போ கன்னி ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 10க்கு வர்றாரு, இல்லை 11க்கு வர்றாரு. 10ல் இருக்கார், 11, அதாவது ப்ரொஃபஷனல் இருக்கார், கர்மாதிபதி இருக்கார், இல்லை லாபத்தை கொடுக்க போகிறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லா கடகராசிக்கு கேது போகிறார். அப்போ கடகராசிக்கு கேது போகிறாரு. அப்போ 3 பயிற்சி கிட்டத்தட்ட இந்த வரக்கூடிய குரு பயிற்சியும் சரி, ராகு இது பயிற்சியும் சரி, உங்களுக்கு மிக அற்புதமான அபிருதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ராசிநாதன் கன்னி. எந்த வேலை செஞ்சாலும் சரி எல்லாத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய உங்கள் கன்னி, எதுக்கும் எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்க கன்னி. ஒரே ஒரு வழிபாடு, கண்டிப்பாக ஒரே ஒரு வழிபாடை நல்லா பண்ணுங்க. கன்னிராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக சக்கரத்தால் வர நல்லா கும்பிடுங்க. சனிக்கிழமை 48 சனிக்கிழமை 6 நெய் தீபம் ஏற்றுங்க. 6 நெய் தீபம் ஏற்றுங்க. அந்த மாலை மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம நல்ல வாசமுள்ள மாலையில் வாங்கி போடுங்க. மறிக்குழுந்து மாலை, அதான் வர மறிக்குழுந்து வாங்கி போடுங்க. மறிக்குழுந்து மாலை வாங்கி போடுங்க. 6 12 72 ஒரு வாரம் சனிக்கிழமை எங்கே இருக்குன்னாட்டா ஃபோன் பண்ணால் நான் சக்கரத்தால்கிட்ட இருக்கிறேன். என்ன எல்லாத்தையும் வெற்றியை கொடுக்கறது சக்கரத்தாழ்வார் சார். சக்கரத்தாழ்வார் நடராஜர் ஒரே மாதிரி தான் சார், ஒரே ஆங்கிள் தான் இருப்பாங்க. அவங்க அதாவது சத்ருவை எடுக்கக்கூடியது, சத்ரு சமூகத்தை எடுக்கக்கூடிய நீக்கக்கூடிய வல்லமை சக்கரத்தாளருக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு சக்கரத்தாழ் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 6/3/2026 சனிப்பயிற்சி கன்னிராசிக்கு மிக உயர்வான இடத்தில் போய் வைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.